வந்து சோத்த போடுங்க. வேலைய மட்டும் வாங்கிக்குவாங்க, சோத்த போட மாட்டாங்க. நம்ம நேரம் வந்த வேலை முடிய மாட்டேங்குது. இன்னும் 2 ஏக்கருக்கு எரு வேற போடணும். அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, சீக்கிரம் வா. ஆட அழகிய கொஞ்சம் வேகமா நடந்ததா என்ன? மனுஷனை மதிக்க கத்துக்கோங்க. இன்னைக்கு வீட்டுல நேத்து சுட்டதா இன்னைக்கு சுட்டதா? நாளைக்கு சுட்டது. இந்த இடக்காரத்துல ஒன்னும் குறைச்சது இல்ல. போதும் போதும், நாங்களே போட்டுவோம். கொஞ்சம் தள்ளி உட்காரு. மனுஷன் நிம்மதியை சாப்பிடுவான. தள்ளு தள்ளு. எழுந்தடி மேல எழுதி அந்த பாத்திரத்தை கூட. இப்படி நமக்குன்னு ஒரு கௌரவம் வேண்டாம், ஒரு மரியாதை வேண்டாம். எத்தனை நாளைக்கு இந்த பையனை இப்படி வெளியில வச்சு சாப்பாடு போடுவேன்? வீட்டுக்குள்ள கூட்டு வந்து சாப்பாடு போடுவேன். கிறுக்குத்தனமா இருக்கேன். திருவிழாவை காரணத்தை சொல்லியே அவ சாப்பிடுப்பா. ஏய் நில்லு. என்ன இது புது பழக்கம்? நீ என்னவோ அவனை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வைக்கிற, உன் பொண்ணு என்னவோ பரிமாறிட்டு இருக்கிறா. என்ன விஷயம்? இல்லைங்க, அந்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஊர்ல 1000 பேருக்கு பிறந்த நாள் வருது. எல்லாரையும் வீட்டுல கூட்டு வந்து சோறு போடுவியா? யார எங்கெங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். சொல்றேன், இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். ஜாக்கிரதை. ஓ, உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? இனிமே எங்க வீட்டுல எப்பவுமே உங்களுக்கு விசேஷம்டா. நம்ம நினைச்ச சரியாதான் போச்சு. அப்புறம் என்னடா நடந்ததுங்க? அந்த பொண்ணு என்ன பாக்குற விதமும் பழகுற விதமும் தொட்டு தொட்டு பேசுற விதமும் பார்த்தா அந்த பொண்ணு நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். உண்மையாவ சொல்றேன்? சத்தியமா சித்தப்பா, உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேன். ஆமாமா, நீ அதிகமா புழுக மாட்டேன், நான் தான் அதிகமா புழுகுவேன். என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுதா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப நீ அவளை லவ் பண்ற? சித்தப்பா என்ன பேசுறீங்க? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? நான் யாரு? ஆஞ்சநேய பக்த. வெங்காயம். ஏடா காரிய கைகூடி வர்ற நேரத்துல பத்தாங்க தேட பேசிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு செய், அந்த பொண்ணு கிட்ட நேரா போ. நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி நல்லா நடி. நம்ம ஊர்ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே அந்த கள்ள கொண்டு போய் அந்த பொண்ணு கையில குடு. இந்த கல்ல உங்க அப்பன் தலையில போட்டு நீ கொண்டுட்டு வந்தாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன செய்வா? அவங்க அப்பன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டுருவா. கேஸ் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்பனையுமே பொண்ணு கொண்டுட்டான்னு சொல்லி அவளை போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு போயிருவாங்க. அடங்காம அப்படியே ஊருக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? காலைல இருந்து பேப்பர் வாங்கி அதுல நியூஸ் வந்திருக்கான்னு பாக்கணும். போற நீ சீக்கிரமா போய் அந்த பொண்ணு. என்னையுமே ஒரு மாதிரி ஆக்கிட்ட மாதிரி. என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் வந்த காரியம் முடியணும்னா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடின்னு சித்தப்பா சொன்னதுனால தான் நான் லவ் பண்றேன். என்ன மன்னிச்சிரு, சாரி. அந்த பொண்ணு இங்க வருது. ஆஞ்சநேயா, நான் உன் கோயிலுக்கு வரதுக்கு காரணம் அவர் என்னோட பக்தருங்கிறதுனாலதான். நீதான் எப்படியாவது என்ன அவரோட சேர்த்து வைக்கணும். கவலைப்படாதே, சேர்த்து வைக்கிறேன். ஆஞ்சநேயரா பேசுறது? ரொம்ப நாளா பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவரோட குரல் மாதிரி இருக்கு. நீ எப்பவுமே அவனோட நினைப்புல இருக்கிறதுனால அவனோட குரல் மாதிரியே தெரியுது. கவலைப்படாதே, இந்த நிமிஷத்துல இருந்தே கதிரவேலா உன் கூட ஆடுவான் பாடுவான். அப்ப நான் என்ன செய்யறது? நீ அவனோட சேர்ந்து ஆடு பாடு. சித்தப்பா, உங்களை மாதிரி நானும் புழுக ஆரம்பிச்சேன். நம்ம ட்ரைனிங் ஆச்சா புழுகாம இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 2-3 பொய்யாரு நிறுத்திக்கா, இல்ல என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொல்ற? நீ மறந்துட்டீங்க சித்தப்பா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கூட பாட்டு பாடினா அவளை நான் உண்மையில லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா. நினைச்சுக்கிட்டா நம்மளுக்கு தான் நல்லது. இப்ப எப்ப கல்ல எடுத்து கொடுக்க போற? இன்னும் ஒரு வாரத்துல அவ கையில கல்ல கொடுத்து அவங்க அப்பன் க்ளோஸ். பொண்ணால அப்பனுக்கு கல், அப்பனால பொண்ணுக்கு கல். எப்படி? கல் கல் இங்க இது இல்ல. இதெல்லாம் கோயிலுக்கு போட்டு வர செருப்பா இது? என்ன சித்தப்பா அப்பல இருந்து தேடிட்டு இருக்கீங்க? செருப்பு தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். நீங்க தான் வரும்போது செருப்பே போட்டு வரலையே. அது எனக்கு தெரியாதா? இப்ப போகும்போது எப்படா செருப்பு எல்லாம் நடந்து போறது? நீ சாமி கும்பிடு, நான் எதையாவது தேடி எடுக்கிறேன். நான்
சித்தப்பா என்னவா விளையாடுறானுங்களே? யாரு இவனுங்களா? இவனுங்களா நல்லா விளையாடுறானுங்க. ஏங்க நீங்க இந்த ஊர் தானே? ஆமாங்க. ஏங்க சிலம்பு விளையாட்டு விளையாடுறானுங்கள திருவிழாவில் சிலம்பு விளையாட்டு விளையாடுமா நல்லா விளையாடணும் கூட்டிட்டு வர்றது இல்லையா? இவனுங்க எல்லாம் சிலம்பு விளையாட்டு விளையாடுறவனுங்களா? குச்சி எடுத்தா ஒரு எம்ஜிஆர் மாதிரி பாக்குறதுக்கு ஒரு லட்சணமா ஒரு அழகா இருக்க வேண்டாமா? சித்தப்பா இவங்க கொஞ்சம் கம்மியா கத்துட்டு இருக்கலாம் இல்லையா? என்ன கம்மியா கத்துக்கிட்டாரு? என்ன நாயத்துக்கு பேசுறான் இவன்? சின்னப்பா தேவரோட எம்ஜிஆர் கம்மியா தாங்க கத்துக்கிட்டாரு. ஆனா எம்ஜிஆர் குச்சி எடுக்கும்போது இருந்த அழகு வந்து சின்னப்பா தேவர் எடுக்கும்போது இருந்ததுங்களா? சுத்த பயந்தாங்கொழியா இருக்கிறியா? இன்னைக்கு கடைசி வரைக்கும் யாரத்தை பாத்துறதா? இவனுக்கு எல்லாம் யாரா சொல்லி கொடுத்தது? யாரா இவனுக்கு எல்லாம் வாங்கியாரு? ஏங்க கையெடுங்க, கையெடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க, கையெடுங்க. ஏங்க கையெடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க, திருவிழாவில் எல்லாரும் பாக்குறாங்க, கையெடுங்க. இந்த பெரிய தம்பி பைவான் சிஷ்யங்களை பார்த்து 16 ஜனங்க நடத்துற திருவிழாவில இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு கேட்டியே, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? கேட்கிறாமே இல்லைங்க, இனிமேலாம் இப்படி பேச மாட்டாங்க. இனிமே எப்பவும் இப்படி பேசக்கூடாது. போற ஐயா ஐயா எங்க சித்தப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க. ஐயா நான் சொல்றது கேளுங்களேன். ஐயா ஐயா ஏண்டா திருவிழாவை கலாட்டாவா பண்றீங்க? சர்வீஸ்க்கு இங்க இருக்கிற எவனுமே என் கூட விளையாடுற மாதிரி தெரியல. முடிஞ்சா உங்க வாத்தியார் என் கூட இறங்க சொல்லு. நாளைக்கு இதே இடத்துல வந்து சந்திக்கிறேன். என்ன வேணுங்க? என்னமா நீ வர்ற? ஆம்பளை வர சொல்லுமா. என்ன பண்ணிய? டேய் அந்த கிழவனை வர சொல்றா. என்ன தைரியம் இருந்தா இங்க வாத்தியாரை விளையாட கொண்டிருப்பான். இங்க கூட வந்து விளையாட சொல் பாக்கலாம். கூப்பிட அவனை. ஏய் நிறுத்திங்க. உங்க கூட சண்டை போறதுக்கு எங்க சித்தப்பா இருக்கு. தைரியம் இருந்தா என்கிட்ட மோதி பாருங்க. நாளைக்கு ஊர் திருவிழாவில் வச்சுக்கலாம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரிய தம்பி பயில்வான் சிஷியரும் அவரோடு மோத இருக்கும் பொடியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க தட்டுல இருக்க குங்குமத்தை அவங்க கையில இருக்க குச்சியால தொட்டுக்கணும். அந்த குச்சியில இருக்க குங்குமப்பட்ட நெஞ்சில வச்சா 1 மார்க், கன்னத்துல வச்சா 2 மார்க், நெத்தியில வச்சா 5 மார்க். எதிராளி நெத்தியில யார் பொட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க.
இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த கல்ல கொடுத்து அவங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு நிறைய மாசம் இல்ல? கரெக்டா வைத்தியத்துக்கிட்டயோ அரைக்கிறதுக்கிட்டயோ இன்னைக்கு ஒரு வேலை சொன்னோம்னு வச்சுக்கா, கரெக்டா செஞ்சு முடிச்சிடும். என்னங்க என்னமோ சொல்றேன்னு சொன்னீங்களே, யாராவது வரத்துக்குள்ளேயே சொல்லிடுங்க. உட்கார் உட்கார். நான் உன் சொல்ற செய்றியா? ஓ செய்வேனே. என்ன சொன்னாலும் செய்றியா? சொல்லுங்க, செய்யறேன்னா இல்லையான்னு பாருங்க. நான் ஒரு கல்லு கொடுக்குறேன். உங்க அப்பா நல்லா தூங்கும் போது அது தூக்கி ஒரு தலையில போட்டு கொன்னுடுறியா? சீ, விளையாடாதீங்க. ஏய், விளையாட்டு சொல்லுமா, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எங்க நீ இந்த காலத்து பொண்ணு மாதிரி காதலுக்காக அப்பன் தல்லே கல்ல தூக்கி போட்டு கொன்னுடியோன்னு பயந்த. நீ அந்த மாதிரி இல்லம்மா. உன் பேச்ச நான் கேட்ட மாதிரி என்ன செருப்பாலே அடிக்கலண்டா. நீ சொன்னதை வச்சு அந்த பொண்ணு என்னமோ உண்மையிலேயே பிரமாதம் உன்னை லவ் பண்ணது நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எவ்வளவு பெரிய டூப் மாஸ்டர் இருப்பேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கையா, அந்த பொண்ணு அவங்க அப்பன் தல்ல கல்ல தூக்கி போடலங்கிறதுக்காக அவன் என்ன லவ் பண்ணு மட்டும் சொல்லாதீங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா? அவன் லவ் பண்றான். அப்ப ஒண்ணு செய், நேர செட்டியார் அடிப்போ 5 ரூபா கொடுத்து மூட்டை பூச்சி மரத்தை வாங்கு, அந்த பொண்ணு கையில கொண்டு போய் கொடு. உண்மையிலேயே மேல பெரிய மரத்தை நீ இதை குடின்னு சொல்லு. குடிப்பாடாவா? குடிப்பா நினைக்கிறேன் சித்தப்பா. குடிக்க மாட்டாடா கதிர்வேலா. உன்னை திருவாத்தான் அவன் முடி பண்ணிட்டா. அவ சிரிக்கிறத வச்சு நீ அவன் லவ் பண்றான்னு நினைச்சிட்ட. இழுத்து இழுத்து போத்துறவளையும் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறவளையும் நம்ப கூடாதுடா கதிர்வேலா. நான் ஒரு நாள் அவ கூட பேசினா அவ அழுகுறா சித்தப்பா. ஐயோ, அழுகிற பொம்பளைகளை தானே முதல்ல நம்பவே கூடாது. ஏன்னு ஆத்திரையும் குளத்திலையும் தண்ணி வத்தினாலும் வத்து, பொம்பளை கண்ணுல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாதுரா. சித்தப்பா, இத பாடுறா, அவ பொம்பளை எப்படி வேணாலும் பொழைச்சுக்குவா. ஆனா நீ பாவம் ஆம்பளை, நீ தானே பார்த்து நடந்துக்கணும். அதெல்லாம் இருக்கு சித்தப்பா. அந்த ஆளை தீர்த்து கட்ட ஒரு வழி சொல்லுங்க. அந்த பொண்ணை வச்சுதான் நான் ஒரு முடிவு பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நீ போ, வாங்கி கொடு, குடிக்கிறாளா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறமா நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். உண்மையில நீ என் மேல பிரே வச்சிருக்கல? கேக்குறல்ல? ஆமா. அப்ப இந்தா. ஐயா, மூட்டை பூச்சி மருந்து. நீ என் மேல பிரியா வச்சிருக்கனா, இதை நீ குடி. குடிச்சிட்ட? வா போலாம். சீக்கிரம் வா. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? ஐயோ, இங்க பாருமா. வைத்திரியா, உனக்கு என்ன பாச்சு? எமடி, என் வயிற்றுல நெருப்பு வரை கொட்டிட்டியே. என்னப்பா, என்ன நடந்தது? வைத்தியரே, என் பொண்ணுக்கு ஒண்ணாகலையே. அம்மா, உங்க பொண்ணோட நல்ல நேரம். நான் ஊருக்கு புறப்பட்டு போது தம்பி தூக்கிட்டு வந்துருச்சு. பொண்ணும் பொழைச்சது. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் பஸ் ஏறி ஊருக்கே போயிருப்பேன். பொண்ணுங்க தப்பு பண்ணத்தான் செய்யும். ஆனா இந்த அளவுக்கு போற மாதிரி கண்டிக்கலாமா? என்னம்மா, என்னாச்சு சொல்லுமா. என்னப்பா, அவளை கேட்டா ஒன்ன பாக்குறா. அம்மா, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் தான் தெரியாதனமா விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேன். நான் தான் விஷயம் குடிக்க சொன்னேன். உங்க வீட்டுல எல்லாரும் கேட்டப்போ விஷயம் குடிக்க சொன்ன நான் தானே, ஏன் சொல்லல? நீங்க விளையாட்டா சொன்னீங்களோ இல்ல உண்மையா சொன்னீங்களோ அது எனக்கு தெரியாது. எதுக்காக நீங்க கொடுத்த விஷத்தை நான் குடிச்சேன்னா, இனிமே என்ன பிடிக்கலன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொன்னீங்கடா, என்னோட நிலைமை இதுதானே நீங்க தெரிஞ்சுக்குவீங்கிறதுக்காகத்தான். என்ன சித்தப்பா? எங்கடா நான் கிணத்துக்கிட்ட வச்சிருந்த கல்ல காணா? நான் தான் கிணத்து தூக்கி போட்டேன். எதுக்கா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டேன்? என்ன சித்தப்பா, அந்த கல்லு ராசி இல்லாத கல்லு மாதிரி தெரியுது.
கரெக்டா? இல்லைன்னா அந்த ஆள் கதை எப்பவோ முடிச்சிருக்கணுமே. அதான் சித்தப்பா, வேற ஏதாவது யோசனை சொல்லு. நீ என்ன யோசிக்கிற? யோசிக்கல சித்தப்பா, முடிவே எடுத்துட்டேன். முடிவே எடுத்துட்டியா? அப்ப நீ முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லு. நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன், போக சொல்லு. இது பாருப்பா, எங்களுக்கு கொடுத்த வேலைகளை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போறோம். அண்ணே, என்னம்மா? தம்பி இனிமே எங்கேயே படுத்துக்கிட்டுமே. இங்கே படுத்துக்கிட்டுமா? அதே நம்ம அது புது பழக்கம். அது அவனை விட்டு நானும் என்ன விட்டு அவனு எப்பவுமே தனியா படுத்தது கிடையாது. வாட போலாம். என்னங்க, இங்கேயே இருந்துருங்க. சித்தப்பா, என்னடா? இன்னைக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அந்த அம்மா சொன்னது அப்புறமேல இருக்கட்டும். நீ எப்படி அந்த பொண்ணுக்கு முன்னால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? இப்ப நான் யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா? கதிர்வேலா கிட்ட பேசுறேன். கதிர்வேலா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்டா. அந்த அம்மா சொல்ற, அண்ணே நீங்க இங்கேயே படுத்துக்கணும். படுப்பேனா நானு? உன்ன மாதிரியா நானு? எனக்கு சூடு சொல்றேன் எல்லாமே இருக்குது. உனக்குதான் வெக்கமான எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வேணா நீ இந்த சித்தப்பனை விட்டு நீ அந்த வீட்டுல படுத்திருக்கலாம். இப்ப வர்றேன். அந்த வீட்டை பொறுத்தளவு ஒரு கதை சொல்றேன் கேள். பரமசிவனும் பார்வதியும் நகர்வலம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு டேம் உடைஞ்சு நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. மரக்கிளையில ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தான். ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனான். பார்வதி பொம்பளையாச்சே, இறக்க கோணம் இருக்கிறவ பரமசிவனை பார்த்து சொன்னா, ஒருத்த உயிருக்காக போராடிட்டு இருக்கா, அவனை காப்பாத்துங்கன்னு சொன்னான். பரமசிவன் சொன்னா, விதி முடிஞ்சு வச்சுமா, அவனை காப்பாத்த முடியாதுன்னு. விதியை மதியான வெல்ல முடியாதுங்களா அப்படின்னு கேட்டா பார்வதி. அப்போ செய்வோம். அவன் அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து, அப்பான்னு விழுந்தானா நான் காப்பாத்துறேன்னா. சரின்னா விழுந்தவன் ஐயோன்னு விழுந்துட்டான். அவனை பரமசிவனும் காப்பாத்தல, பார்வதியும் காப்பாத்தல. ஆனா இந்த சித்தப்பன் காப்பாத்துவான்டா உன்னை கதிர்வேலா. கேட்டீங்களாப்பா, கேட்டீங்களா? அந்த ஆள் எப்படி சத்தம் போடுறாருன்னு? அவர் எங்க வேலை செய்யற இடத்துல படுத்தா இந்த ஆளுக்கு என்னவா? அதுவும் குடிச்சிட்டு வந்து கத்துறாரு. முதல்ல இந்த ஆளு வெளியில போ சொல்லுங்கப்பா. ஊருக்குள்ள எல்லாரும் அந்த ஆள மான கெட்டவன்னு சொல்றாங்க. அந்த மான கெட்டவனை வெளியில போ சொல்லுங்கப்பா. இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? நீ உன் வாயால அவனை மானம் கட்டவன்னு சொல்லாத. ஏன் நான் சொல்லக்கூடாது? அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு மான கெட்டவன் தான், மான கெட்டவன் தான், மான கெட்டவன். இந்த ஊர்ல யார் வேணாலும் அவனை மானம் கட்டவன்னு சொல்லிட்டு போட்டு. ஆனா நீ சொல்லாத. அவனை மானம் கட்டவன் சொல்றியே, அவன் மானம் கட்டவன ஆனதுக்கு காரணமே நீதாம்மா. பழைய கோட்டை பட்டக்காரன்னா அந்த ஊர்லயே தனி மரியாதை. பஞ்சாயத்துல அவர் நியாயம் சொன்னதுதான். அந்த ஊர்ல அன்னைக்கு வந்த பஞ்சாயத்து தாழ்ந்த ஜாதி, அதுலயும் ஒரு ஊம பொண்ண அந்த ஊர் பண்ணையார் பையன் கெடுத்தான். அவளும் ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டான். எப்படியும் தான் முரட்டு கலப்பங்கிட்ட நேரம் பார்த்து சொல்லி அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சவன் அவங்க அப்பங்கிட்ட தோத்து போயிட்டான். கழுத்துல தாலியும் இல்லாம கையில குழந்தையோட நிக்கிற அந்த ஊம பொண்ணை பார்த்து, வாய் பேச முடியலன்னாலும் உன்னை கெடுத்தவனை கை நீட்டி அடையாளம் காட்ட முடியும், அவனை அடையாளம் காட்டுன்னு பஞ்சாயத்துல கட்டாயப்படுத்தினாங்க. தான் அப்பாவோட துப்பாக்கி முனையில தான் ஆசைப்பட்டவன் பலியாயிட கூடாதுன்னு அந்த ஊம பொண்ணு ஊமையாவே இருந்துட்டான். ஆனா அந்த பொண்ணோட ஜாதி வழக்கப்படி அவளை உயிரோட எரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு பஞ்சாயத்துல ஒருத்த வந்து சொன்னதும் மத்தவங்களை விட எனக்குத்தான் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அப்படி சொன்னவன் என் தம்பி. அது எங்க குடும்பத்துக்கே ஏற்பட்ட பெரிய அவமானமா நினைச்சு, நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு அந்த மானம் கட்டவனை பார்த்து சொல்லிட்டு நான் பஞ்சாயத்தை முடிச்சிட்டேன். ஆனா அந்த பொண்ணை சாவுல இருந்து காப்பாத்தி
அவளை கெடுத்த தன் நண்பனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் தம்பி அப்படி சொல்லியிருக்கான்னு யாருக்குமே புரியல. அவளை கெடுத்தவனோட தகப்பனே அவ உயிரோடு இருந்தா வேற கல்யாணத்துக்கு தான் மகன் சம்மதிக்க மாட்டான்னு அவளையும் குழந்தையோ ஏற்பாடு பண்ண. யாருக்காக இந்த பழியை என் தம்பி ஏத்துக்கிட்டான்னு அவன் குழந்தைய அந்த நெருப்பிலிருந்து என் தம்பி காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு திரும்பினப்போ குழந்தைய மட்டும்தான் என் தம்பியால காப்பாற்ற முடிஞ்சு. அவங்க 2 பேரும் பண்ணையார் வச்ச நெருப்புக்கே பலியாய் நடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். சித்தப்பா இத பாருங்க, நான் ஒண்ணு இப்ப இவர் மேல ஆசைப்படல. அவர் என்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்தாரோ அப்பவே அவர் எனக்கு சொந்தம்னு தெரியும். அதனாலதான் நான் அவரை காதலிச்சேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக விஷத்தையே நான் குடிச்சேன். சித்தப்பா நீங்க தான் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். இவர் கையால தான் என் கழுத்துல மாலை விழணும். அது நான் உயிரோடு இருக்கிறப்பவா இல்ல செத்ததுக்கு அப்புறமானு நீங்க தான் முடிவு சொல்லணும். சித்தப்பா ஒருத்தர் இஷ்டப்பட்டா தெரிஞ்சுதான் ஆகணுமா? ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதா? கதிர்வேலா, என்ன தனியா விட்டு நீ ஒரு துணையை தேடிட்ட. தெரிஞ்சோ தெரியாமையோ அது காலம் பூரம் கூட வர்ற துணையா அமைஞ்சு போச்சு. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க 2 பேரும் தனியா இந்த இடத்துல இருக்க வேண்டாம். வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு.